ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸ்க்கு என்ன பேக் பண்ணியிருக்கேன்னு சொல்லி பார்க்கலாமா? கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு அப்புறம் குட்டீஸ்க்காக இன்னைக்கு லஞ்ச் ரெடி பண்ண போறேன். எதுக்கு இவ்வளோ பெரிய ரெஸ்ட்ன்னு பாத்தீங்கன்னா, கால் முட்டல ஜவ்வு விலகிட்டு ரெஸ்ட் கொடுத்தாதான் அது சரியாகுங்கிறதுனால கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டேன். உங்க எல்லாரோட ப்ரேயர்ஸும் பிளஸிங்ஸ்னால தான் சீக்கிரமா ரெக்கவரி ஆயிருக்கேன். இப்ப கொஞ்சம் பெட்டராவும் ஃபீல் பண்றேன். ஜெசிகாவும் ஆகாஷும் எந்த அளவுக்கு என்னோட குக்கிங்க மிஸ் பண்றாங்களோ அதே மாதிரி நீங்களும் மிஸ் பண்றீங்க. ஸோ இன்னையில இருந்து நான் குக்கிங்கையும் ஸ்டார்ட் பண்றேன், அதை உங்க கூடயும் ஷேர் பண்றேன். வாங்க இன்னைக்கு என்ன ரெடி பண்ணேன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 10 மணி ஸ்நாக்ஸ். ஓவர் நைட் ஊற வச்சிருந்த வெள்ளை கொண்ட கடலைய கொஞ்சமா உப்பு சேர்த்து தண்ணி சேர்த்து வேக வச்சு அதை வடிகட்டி மாத்தி வச்சிருக்கேன். பெரியவங்கன்னா வெறும் கடலையை அப்படியே சாப்பிட்டுருவோம். ஆனா அந்த குட்டீஸ்க்கு ஏதாவது கொஞ்சம் கலப்படம் பண்ணாதான் சாப்பிடுவாங்க. பொடிசா கட் பண்ண பல்லாரி, தக்காளி, வெள்ளரிக்காய், கேரட்டை மட்டும் துருவி எடுத்துக்கிட்டேன். குக் பண்ணி வச்சிருக்கிற கொண்ட கடலை கூட அதையும் சேர்த்துட்டு காரத்துக்கு எப்ப வத்தப்பொடி, கொஞ்சம் சாட் மசாலா, உப்பையும் சேர்த்து நல்லா குலுக்கி எடுத்துருதேன். இது கூட ஒட்டு மாங்காய், மல்லி இலை, லெமன் ஜூஸ் சேர்த்தா நல்லா இருக்கும். 3 இன்னைக்கு ஸ்டாக் இல்லைங்கிறதுனால அதை மட்டும் ஒமிட் பண்ணிட்டு மீதியை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். லஞ்சுக்கு தயிர் சோறு கேட்டிருக்காங்க. நல்ல கொலையவே ரைஸை வேக வச்சு அதை வடிச்சு எடுத்துட்டு அதுல இருந்து தேவைக்கு கொஞ்சம் சோறை பாத்திரத்துக்கும் மாத்தி கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். அதோட சூடு கொஞ்சம் குறைஞ்சதும் கொஞ்சம் பாலும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ஸ்பூன் பட்டரையும் சேர்த்து ஒரு பெரட்டு விட்டுட்டு நல்ல கெட்டியான தயிரையும் உள்ள சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துறதே. நல்ல கிரீமியான தயிர் சாதம் ரெடி. இது கூட தொட்டுக்கிட்டதுக்கு நல்ல காரசாரமா 2 கூட்டு ரெடி பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் வேக வச்ச முட்டைய ரோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். தீங்கனில வத்தப்பொடி, சீரகப்பொடி, உப்பு ஒரு பெரட்டி விட்டுட்டு ரெடியா இருக்கிற முட்டை 2 கட் பண்ணி உள்ள எடுத்து வச்சு கொஞ்சம் வேக விடுறேன். தீய மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு நல்லா ரோஸ்ட் ஆன பிறகு அடுத்த சைட மாத்தி வைக்கேன். அதுவும் நல்ல ரோஸ்ட் ஆன பிறகு ஃபைனலா கொஞ்சம் கருவேப்பிலையும் தூவி எடுத்துட்டோம்னா நல்ல காரசாரமா முட்டை ஃப்ரை ரெடி. நெக்ஸ்ட் ஆகாஷ் பிரியப்பட்டு கேட்ட துவையல், சிறுபருப்பு துவையல். வறுத்த சிறுபருப்பு கூட தேங்காய், வத்தல், பூண்டு, உப்பு, கருவேப்பிலை, ஒரு துண்டு புளி, இது கூட கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்ல கெட்டியா துவையலா அரைச்சி எடுத்துருதேன். இப்ப லஞ்சு, ஸ்நாக்ஸ், தொட்டுக்கிட்ட கூட்டு எல்லாமே ரெடி. பேக் பண்ணிடலாம். ஜெசிகாவும் ஆகாஷும் என்னோட இந்த ஒரு மாசம் ரெஸ்ட்ல ஒரு பெரிய லஞ்ச் மெனுவே வச்சிருக்காங்க. பிள்ளைகளுக்கு பிடிச்ச மாதிரி ஒவ்வொரு மெனுவையும் சூப்பரா ரெடி பண்ணி கொடுத்துடலாம். பிரேக்ஃபாஸ்டுக்காக முஸ்லி தான் எடுத்து வச்சிருக்கேன். டைம் இருந்தா இப்ப சாப்பிடுவாங்க, இல்லைன்னா பஸ்ல போய் சாப்பிட்டுக்குவாங்க. வெதுவெதுப்பான பாலையும் ஊத்தி ரெடி பண்ணியாச்சு. இன்னைக்கான இந்த லஞ்ச் காம்போ பிடிச்சிருச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. பாய்.